Hello friends, welcome to Young Spices. இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு ரெசிபி இல்லங்க, ரெண்டு ரெசிபி. அதுவுமே சிங்கிள் பாட்ல ரெண்டு ரெசிபி பண்ண போறோம். ஒன்னு வந்து வெஜ், இன்னொன்னு வந்து நான்வெஜ். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளா எந்த நியூட்ரியன்ட்டுமே நம்ம வந்து லாஸ் பண்ணாம எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸோடையும் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பொரியல் பண்ண போறோம். பாட்ல வந்து ரெண்டு ரெசிபி பண்ண போறோம். ஒன்னு வந்து வெஜ், இன்னொன்னு வந்து நான்வெஜ். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். 1/4 கிலோ தட்டவரங்காய், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நறுக்கி வச்சிருக்கிறேன். தட்டவரங்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நீட்டமாக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிறதே வந்து. அப்புறம் ஒரு மண்சட்டி எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஆயில் விட்டு கடுகு வந்து விட்டுருக்கிறேன். இது வந்து தனித்தனியாக தாளிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே சேர்த்து சிங்கிள் பாட்டில் 2 ரெசிபி பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து வந்து போட்டு வந்து வதக்கிக்கணும். அப்படின்னா ரொம்ப போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. லைட்டாக ஒரு தடவை ஆயில் வந்து இந்த எல்லா பீன்ஸோட மேலேயும் படுறது மாதிரி இந்த மாதிரி லைட்டாக வந்து பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இந்த சட்டியை பற்றி கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. இந்த பிளாக் கலர் சட்டி அது ஏன் பிளாக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி வந்து இதுவுமே வந்து நார்மல் மண் சட்டி தான். எப்படி வருது அப்படின்னா இதை வந்து இன்னும் மரத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வந்து சுட்டு எடுப்பாங்க. இதை வந்து நம்ம டைரெக்டாகவே ஸ்டவ்வில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கேஸில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சீசனிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இல்லை நம்ம நார்மல் வந்து சட்டி வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து சீசனிங் பண்ணணும். ஒரு நாள் 2 நாள் வச்சு கஞ்சி தண்ணியில் வச்சு சீசனிங் பண்ணி எடுக்கிறது மாதிரி இருக்கும். இது வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ வந்து லோ ஃப்ளேமில் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக எல்லா ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸு என்ன சொல்கிறது, 2 நிமிஷத்தில் நமக்கு ஒரு பொரியல் பண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரு அடுப்பில் நம்ம வேறு ஏதாச்சும் வச்சுருந்தாலும் இதை வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு குக்காய் கிடைக்கும். நம்ம தண்ணி விடணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இன்னொன்று வந்து மண் சட்டியில் பண்ணலை, நம்ம அலுமினிய பாத்திரத்தில் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து தெளித்து விடணும். இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிடும். ஏன்னா அதில் வந்து ஹீட் வந்து எவ்வளோதான் நம்ம லோவாக வச்சாலும் சீக்கிரமாக வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்து வச்சுக்கணும். இப்போ வந்து தாராளமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து பெப்பர் போட்டுக்கிறேன். இது மட்டும்தான் இதோட மசாலா அப்படிங்கிறது வந்து உப்பு, பெப்பர், அவ்வளோதான். இன்னொன்று வந்து வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது வந்து நல்லாயிருக்கும். இன்னும் நான் வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு நிற்கல, பெரிய வெங்காயத்தையே யூஸ் பண்ணிட்டேன். இவ்வளோதான் நம்மளோட ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி போட்டுக்கிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கிறோம்.
அதை வந்து அந்த லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். அந்த டைமில் வந்து பெப்பர் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். டேஸ்டியான எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே அதில் இருக்கக்கூடிய ரிட்டைன் ஆகக்கூடிய நம்மளோட பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனிமே தான் நம்ம செகண்ட் ட்ரிக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இல்லை நம்மளோட ட்ரெடிஷ்னல் லுக்கு வேணும், ஒரு பொரியல் அப்படின்னா இந்த தேங்காய் போட்டு அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வேணும் அப்படின்னா ஹெல்த்தியாக இன்னொன்று நம்ம பண்ணிக்க போகிறோம். அதுதான் வந்து 2 முட்டையை வந்து சேர்த்துக்க போகிறோம். முட்டை வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அதில் வந்து உடனே வந்து நம்ம வந்து அதை கிளறி எதுவும் விட்டுடக்கூடாது. ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஒயிட் போர்ஷன் எல்லாமே நல்லா இந்த மாதிரி குக் ஆகி கிடைக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும். ஆக்சுவலி இந்த ரெசிபிக்கு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் பண்ணி எடுக்க முடியும். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸு, முட்டையோட எல்லா ப்ரோட்டீனுமே நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பீன்ஸோட ப்ரோட்டீன்லாம் கிடைக்கும். ரொம்ப போட்டு வதக்கி அது ஒரு மாதிரியாக பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம், எல்லா பிகினர்ஸ்க்குமே பண்ணிக்கலாம். இப்போ வந்து முட்டைக்கு தேவையான உப்பையும் வந்து சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ எல்லாமே சேர்த்து வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி வதக்கும் போது முதல்ல வந்து ஒரு மாதிரி தண்ணியாக குழ இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு 2 செகண்ட்ஸ் நம்ம அப்படியே பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல முறுமுறாக சூப்பரான பொரியல் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரே கடாயில் 2 ரெசிபி சூப்பராக பண்ணிக்கலாம். இப்போ எக்கு வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லை எக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கலாம். எல்லாருமே வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். அதே டைமில் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதும் கூட. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து கேர்ள்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம சீக்கிரமாக வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்க. இதை வந்து குழந்தைங்களுக்குமே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா எந்த நியூட்ரியன்ட்டுமே வந்து லாஸ் ஆக போகிறதில்ல. முட்டை இருக்குது, அதே மாதிரி கொத்தவரங்காயோட ஃபுல் பெனிஃபிட்ஸும் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படிங்கிறதுனால அது எல்லாமே வந்து டேரெக்டாகவே நமக்கு ரொம்ப குக் பண்ணாமல் எடுக்கிறோம், ஸ்லோ குக்கிங்கில் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால எல்லா பெனிஃபிட்ஸுமே ரிட்டைன் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பிகினர்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த ரெசிபிஸ் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.